Hi friends, welcome to my channel. நேற்று நம்ம வீடியோவில் எப்படி வீடியோ எடுப்போம் டெஸ்க் ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி வந்து நான் எப்படி வீடியோவை எடிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் வந்து vlogit அப்படிங்கிற ஆப்பில் தான் வந்து எடிட் பண்ணுவேன். இப்போ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஃப்ரம் லைப்ரரின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு எந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணுவோமோ அந்த வீடியோவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா 2 வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் அதிகமாக இருக்கிறதுனால லோட் ஆகிட்டு இருக்குது. நம்ம மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். இப்போது டைட்டில் இருக்குது, நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம்ல, அது வந்து இங்கேயே அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுங்கிறத வந்து இங்கே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது, வேணும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொடுக்குறேன். இப்போது இந்த ஆரோ மார்க்கில் இதை கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம இங்கே தான் எடிட் பண்ண போகிறோம். கீழேவும் ஆப்ஷன் இருக்குது. இந்த வந்து பென்சில் மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக உள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோக்குள்ளே இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது ஒன்று ஒன்றா நான் எப்படின்னு சொல்கிறேன். ட்ரிம் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 48 செகண்ட் இருக்குது. நமக்கு வந்து அவ்வளோ தூரம் தேவையில்லை, நமக்கு வந்து 45 செகண்ட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். 45 செகண்ட்க்கு வந்து நான் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் அப்படின்னா, நம்ம நடுவில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது பண்ணியிருந்தோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா இவ வந்து சேரில் வந்து மேலே ஏறி ஆடிட்டுருக்கல, இப்போ கீழே இறங்கும்போது வந்து ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடும். இப்போ வந்து இங்கே விழுற மாதிரி இருக்கா, அந்த இடத்துல வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். கீழே சேர் மேலே உட்காந்துருக்க வரைக்கும் ஒரு வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ உட்காந்துருக்க வரைக்கும் வச்சுட்டு ஸ்ப்ளிட் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு வீடியோவும் ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ வந்து அந்த கீழே விழுற மாதிரி இருந்தது மட்டும் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். இது வரைக்கும் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அவள் கீழே விழுந்ததே தெரியாது, ஆடிட்டுருக்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து அடுத்தது ஸ்னாப்ஷாட். அது எதுக்குன்னா ஃபோட்டோ மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம்ல, அது மாதிரி. இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஸ்னாப்ஷாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த இடம் தேவையோ அந்த இடத்துல ஸ்னாப்ஷாட்னு கொடுத்திங்கன்னா அந்த இடம் மட்டும் ஸ்னாப்ஷாட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ மாதிரி. இது வந்து டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இது வந்து நம்ம ஃபோட்டோவோட டியூரேஷனை அதிகமும் படுத்திக்கலாம். 10 செகண்ட்ஸ் வரைக்கும் அதிகமாக படுத்திக்கலாம், கம்மியும் படுத்திக்கலாம். 2 செகண்ட்ஸ் வச்சு நான் ஓகே கொடுத்துருக்கேன். எவ்வளோ வேணுனாலும் வச்சுக்கலாம். கிராப் அப்படிங்கிறது வந்து ஜூம் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து இது வந்து கிராப் பண்ணுறேன் நான். நார்மலாக நம்ம ஜூம் பண்ணுற மாதிரி இது பண்ணால் கிராப் ஆகிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டு. நமக்கு வந்து வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம மாற்றிக்கணும். ரொட்டேட் எந்த பக்கம் வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம். டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ இங்கே ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொன்று எனக்கு தேவை அப்படின்னா நம்ம திரும்பவும் அங்கே போயிட்டு நம்ம லைப்ரரியிலேருந்து எடுத்து வர தேவையில்ல. டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இன்னொன்று அதே போல் இன்னொரு இமேஜ் வந்துடும். நமக்கு தேவையில்லை, நம்ம தேவையில்லாத ஒரு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இமேஜுக்கு அவ்வளோதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வீடியோவுக்குள்ளே ஸ்னாப்ஷாட் பார்த்தாச்சு. கிராப் அதே மாதிரி தான், நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். ரொட்டேட்டும் அதே மாதிரி தான், வீடியோவையும் ஈஸியாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். வீடியோவுக்கும் டூப்ளிகேட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இன்னொன்று நம்ம இது பண்ணிக்கலாம். வால்யூம், இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக சவுண்டும் வந்து ஆட் ஆகும். நான் வந்து வீடியோ வால்யூம் வந்து நான் கம்மி பண்ணிடுவேன், ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தனியாக தான் பேசுவேன். உங்களுக்கு நீங்கள் வந்து அதிலே கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னா வால்யூம் வந்து நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டு, இப்போ வந்து இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலீட் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எங்கள் வீடியோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது, இப்போது கீழே டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணேன். இது வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து இதாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா லெட்டர் இருந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம்.
நான் சும்மா வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும் வெல்கம். எந்த இது வேணுமோ நமக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து எனக்கு அந்த ஃபாண்டோட கலர் மாற்றணும் அப்படின்னா இது இந்த கலர் இதை கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்டோட கலரும் மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட்டோட கலரும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்தேன், டெக்ஸ்ட் கலரில் கொடுத்துருந்தேன், அதே போல் வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே ஓகே கொடுத்துருங்க, ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்திருக்கு. அடுத்து வந்து ஸ்டிக்கரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஸ்மைலிஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜிஃப் ஃபைல் ஏதாவது இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே சும்மா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வந்து ஸ்டிக்கர் வந்து கொடுக்குறேன். நம்ம எங்கே வேணாலும் அதை வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸ்டிக்கருக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அந்த இது நமக்கு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம அதே மாதிரி எடுத்துக்கிட்டு போய் வச்சுக்கலாம். இது வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து போக முடியாது ஸ்டிக்கரை. ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீட், இங்கே ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்பீட் வந்து 1 minute ஒரு இது ஒரு 1x கொடுத்துருக்காங்களே, நம்ம வந்து இதை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து நான் 2x கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே கொடுத்தேன்னா இந்த வீடியோ 2x கொடுத்துருக்குன்னா இது வேகமாக ப்ளே ஆகும், நமக்கு எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ அவ்வளோ ஸ்பீட் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்பீட் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபில்டர், நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது வந்து ட்ரான்சிஷன். இது வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நடுவுலையும் நமக்கு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அப்ளை ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நடுவுலையும் இது வந்து ஆட் ஆகிக்கும். இல்லை ஒவ்வொரு வீடியோவுக்கும் நடுவுலையும் நான் போய் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறேன் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். அப்போ இந்த அப்ளை ஆலை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் மார்க்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். அடுத்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வேறு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுவே இல்லை அப்ளை ஆல் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம என்ன இது கொடுக்குறோமோ எல்லா வீடியோக்கு நடுவுலவும் இதே வந்து ஆட் ஆகிக்கும். அப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போது நம்ம எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வந்து ஆடியோ ஆட் பண்ணணும். இங்கே ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஏற்கனவே மொபைலில் இருக்க மியூசிக் அப்படின்னு கொடுத்துட்டு இன் டிவைஸ் அப்படின்னு இருக்கிறத கொடுத்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஏற்கனவே இருக்க மியூசிக் எல்லாமே வந்து இங்கே வரும். இதில் நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அது எவ்வளோ தூரம் இருந்ததோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ வந்து இல்லை எனக்கு மியூசிக் வேண்டாம், நான் வந்து பேசணும் அப்படின்னா வாய்ஸ் ஓவர்ன்னு இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா இப்போ வந்து பேசிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாமே வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே வரும், அங்கே வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும், நம்ம இங்கே கீழே பேசிக்கலாம். அதனால் நம்ம ஈஸியாக வந்து அங்கே என்ன ப்ளே ஆகுது அப்படிங்கிறத அதே மாதிரி பேசிகிட்டே வந்துடலாம். இப்போது ஸ்டாப் கொடுத்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகே கொடுத்திங்கன்னா நம்ம பேசின ஆடியோ இங்கே வந்துடும். இப்போது ஓகே கொடுத்தா நம்ம ஃபுல் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இங்கே வந்து கார்னரில் ஒரு இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து சேவ் ஆகிடும். நான் வந்து வீடியோ வந்து மொபைலில் தான் எடுப்பேன், மொபைலில் எடிட் பண்ணி மொபைல்லே தான் அப்லோட் பண்ணுவேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, இது வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே டைரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சேவ் டு ஃபோன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.